شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்ல. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்ல. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மை நம்பிடுவே. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மையே நம்பிடுவே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம மையப்படுத்தி அப்பா நமக்கு தம்முடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்காரு. வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த கடைசி பகுதியை மட்டும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு? நிறைவான பலனை உனக்கு நான் கிடைக்க பண்ணுவேன். நிறைவான பலனை கிடைக்க பண்ணுகிற தேவன். சரி, ஆக்சுவலா இன்னைக்கு அந்த ரூத் 4ஆம் அதிகாரத்துல கடைசியில இருக்கிற அந்த பெயர்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சில ரகசியங்களை தான் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் யோசிச்சிருந்தேன். மோனிக்கு கூட நான் அனுப்பி வச்சிருந்தேன். வந்துச்சாமா? அதை சேவ் பண்ணி வைங்க. அடுத்த வாரம் அது தேவைப்படும். சரியா? ஏன்னா வாட்ஸ்அப்ல அது டெலீட் ஆகாம அடுத்த வாரம் வரைக்கும் அது இருக்கிற மாதிரி வச்சிருந்தா நல்லா இருக்கும். ஓகே, இந்த நிறைவான பலனை நமக்கு அப்பா கொடுக்கணும் அப்படின்னு விரும்பி அவர் இனிமேல் கொடுக்க போறதில்லை. எல்லாமே நமக்கு சிலுவையில கொடுத்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க.
சிலுவையில ஆண்டவர் இயேசு நமக்காக செய்து முடித்த அந்த காரியங்கள் நிமித்தமாக நீங்க பைபிள்ல என்னென்ன வாக்குத்தத்தங்களை நீங்க பார்க்கிறீங்களோ அதெல்லாம் இனிமேல் நடக்க போறது கிடையாது. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இனி இருக்க போகிறது கிடையாது, இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே புதிய ஏற்பாட்டுல நிஜங்களாக மாறிவிட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு வாக்குத்தத்தம், சரியா? அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் அது அவங்களுக்கு ப்ராமிஸா கொடுத்தாரு. பழைய உடன்படிக்கையின்படி அவங்க உட்பட்டிருந்த அந்த உடன்படிக்கையில் என்ன மேட்டர்னா, வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்துக்கேற்ற நிபந்தனையை சொல்லுவாரு. நீ இப்படி செஞ்சேனா உனக்கு இது நடக்கும். ஆனா புது உடன்படிக்கையில நீ இப்படி செஞ்சேனாலும் கிடையாது, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்க. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள். 1 கொரிந்தியர் 1:20, 2 கொரிந்தியர் 1:20 அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால நம்ம இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை செஞ்சு சுதந்திரிக்கிறவங்க கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலே அந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குரிய நிஜங்களாக மாறிடுச்சு. சோ இந்த நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு அப்பா கொடுத்திருக்கிற நிஜம். அந்த நிஜத்தை நம்ம இந்த வருஷத்துல இனி நம்முடைய ஜீவகாலம் எல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம், அந்த நிறைவான பலனை. சரி, இப்ப என்னன்னா, இப்படி இந்த நிறைவான பலனுக்கு பங்காளிகளாக நம்ம இருக்கோம் பாத்தீங்களா? அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. சோ நமக்கு அவங்களுக்கு கிடைப்பதாக நமக்கு கிடைத்து விட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. நமக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கிடைச்சிச்சு. அந்த கிடைச்சதை இப்ப நம்ம சுதந்திரிக்கணும், எடுத்துக்கணும். இப்ப இந்த சுதந்திரிக்கிற நீங்களும் நானும் ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாம் நமக்குள்ளாக வைக்க வேண்டிய மதிப்பீடுகளை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ நிறைவான பலனை பெற்றுக் கொண்டவர்கள் ஆவியானவரின் உதவியோடு நியமிக்க வேண்டிய மதிப்பீடுகள், வேல்யூ சிஸ்டம். இத பத்தி நிறைய பேசலாம், நிறைய மதிப்பீடுகள்னு நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, இன்னைக்கு எனக்கு என்னமோ தெரியுது, இந்த நியூ இயர்ல இருந்து நம்மளை மறந்து நம்ம ஆராதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது எப்போதும் எப்ப பார்த்தாலும் ஒரு பாட்டை வேகமா பாடி அப்படியே ஆவியில் நிரம்பி எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்போம் அப்படி சொல்லி, அப்படி இல்லாம இப்போ இந்த வருஷத்துல அப்பா நம்மளை வேற விதமா அப்படியே நடத்துறாரு. எத்தனை பேர் சலிப்பு தட்டாம அப்பா சமூகத்தை நான் அனுபவிச்சேன் இன்னைக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சிப்போரா என் காதுல ஐயா 9:03 ஆயிடுச்சுங்க ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓஹோ 9:03 ஆயிடுச்சா அப்படின்னே எனக்கு தெரியுது. சரிங்களா? சோ நான் நம்புறேன், நான் என்ன மறந்து நான் ஆண்டவரை நான் ஆராதிச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் சலிப்பு தட்டாம ஆண்டவரை அவரோட நீங்க உறவாடி இருக்கீங்க நான் நம்புறேன். சந்தோஷமா ஆமென். சோ நம்ம இங்க சண்டே உங்களுக்கு இப்படி பழக்கிறதெல்லாம் நீங்க டெய்லி செய்யுங்க. டெய்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்யுங்க. நம்ம வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இது நம்ம சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்யும். அதாவது இப்படிதான் நீங்க நம்ம பண்ணி ஆண்டவரோட இணைய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே இணைக்கப்பட்டுதான் இருக்கோம். அந்த இணைப்பை அனுபவிக்கிறதுக்கு இப்படி நம்ம காரியங்களை செய்யணும், செய்ய வைக்கிறார். சரி, அப்ப நம்முடைய வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கணும், நம்முடைய மதிப்பீடுகள் எப்படி வைக்கணும், எதை எங்கெங்க வைக்கணும்
அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பாருங்க, எதை எதை எங்கெங்க வைக்கணும், அந்த வரிசைகள் எப்படி இருக்கணும். பாருங்க, பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த ஒரு அந்நிய பெண் ரூத் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில இதை நம்ம கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவங்க இப்படி நடத்துறாரு. அதனாலதான் அங்க ஒரு முக்கியமான வேர்டு இருக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த நிறைவான பலனை பெறுவதற்கு நீ என்னென்னலாம் செஞ்சையோ அதெல்லாமே உன் சொந்த பலத்துல செய்யல, அதையும் அவரால் தான் நீ செஞ்ச. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம சொந்த பலத்துல செய்யறது இல்ல. எப்படி செய்யறோம்? அவரால் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாழ்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாழ்கிறார். முற்காலத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம் இது, முற்காலத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம் இது, இந்த நாட்களில் நமக்குத்தானே வெளியானது, இந்த நாட்களில் நமக்குத்தானே வெளியானது, திருத்துவ தேவனின் அரவணைப்பே வீடானது, திருத்துவ தேவனின் அரவணைப்பே வீடானது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாழ்கிறார். அவர் நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறதுனாலதான் நம்ம செய்கிற காரியங்களை நாம செய்யறது கிடையாது, அவர் நம்மளை செய்ய வைக்கிறார். அதே மாதிரி எப்படி நம்முடைய மதிப்பீடுகளை வைக்கணும், எதை எங்கெங்க வைக்கணும் அப்படிங்கிறதையும் அப்பா நமக்கு செய்ய வைப்பார். இப்ப நேரம் நம்ம ரூத்தமாட்ட போய், எப்படிமா நீங்க எப்படி உங்க வேல்யூ சிஸ்டம் வச்சிருந்தீங்க? இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவங்க ஒரு வேல்யூ சிஸ்டம் வச்சு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கேத்த மாதிரிதான் செயல்படுவாங்க. சரியா? இப்ப ஒருத்தங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்ல கண்ணியமா அதை பார்க்கிற யாருக்குமே அது எந்த விதத்திலையும் ஒரு இடரலா இல்லாத அளவுக்கு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு நல்ல அழகா, அதே நேரத்துல அலங்கோலமா இல்லாம நல்லா அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்காங்கன்னு வைங்களேன். அதுவும் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க? ஒரு வேல்யூ சிஸ்டம், மதிப்பீடுகளை வச்சிருக்காங்க. நான் இப்படி இருப்பேங்க, இதுதாங்க என்னுடைய ஸ்தானம். அதே மாதிரிதான் ஒருத்தங்க வித்தியாசமா ட்ரெஸ் பண்றாங்கன்னா அதுவும் அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம். அவங்க ஆமா நான் இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே இந்த உலகத்துல நம்முடைய நினைவு, நம்முடைய பேச்சு, நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே நம்ம எப்படி காரியங்களை வரிசைப்படுத்தி எதை எங்கெங்க வச்சிருக்கோம், நம்முடைய மதிப்பீடுகள் எதை எந்தெந்த விதமான மதிப்புகளுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் எல்லாமே. இப்ப இவங்க எப்படி வச்சாங்க? அந்த அம்மா நகோமி அது திரும்ப போயிடு திரும்ப போயிடு திரும்ப போயிடு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ரூத் 1. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதை பத்தினா நீங்க என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னா சொல்றாங்க இல்லையா? இதை நம்ம புது உடன்படிக்கையின் வெளிச்சத்துல பார்க்கும்போது இவங்களுடைய மதிப்பீடுகளை எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா குறித்துக்கோங்க,
எழுதிக்கோங்க. நம்பர் 1, அவங்க மதிப்பீடுல முதலாவதா இருந்தது என்ன, யார் அப்படின்னா தேவனை, ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதன்மையாகவும் மையமாகவும் வைத்திருப்பது. நம்முடைய மதிப்பீட்டுல, நம்முடைய வேல்யூ சிஸ்டம்ல நம்ம யார முதன்மையா வைக்கணும், யார நம்முடைய வாழ்க்கையினுடைய மையத்துல வைக்கணும்னா யார வைக்கணும்? தேவனை, இயேசுவை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவைத்தான் மையத்துல வைக்கணும். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம ட்ரினிட்டியை பத்தி பேசுறோம், திருத்துவத்தை பத்தி பேசுறோம், எல்லாத்துலயும் ட்ரினிட்டியில இருந்தா நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம ஆரம்பிக்கிறோங்கிறதுக்காக பிதா பெரியவரா இருக்காரு, இயேசு பிதாவை விட கொஞ்சம் கம்மி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 3 பேருமே எப்படிதான் இருக்காங்க? சமமா இருக்காங்க. சோ இந்த திருத்துவத்தினுடைய காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்றதுக்கே யார் மூலமா தான் நம்ம அதை விளங்கிக் கொள்றோம்? இயேசுவின் மூலமாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க உலகமெங்கும் போய் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்ததே யார்தான்? இயேசு. அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய மையத்துல முதன்மையாக யாரை வைக்கணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை. இயேசுவைத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதன்மையாக மையமாக வைக்கணும். நம்ம இயேசுவை வாழ்க்கையினுடைய முதன்மையா வைக்கிறோம்னாவே என்ன அர்த்தம்? பிதாவை முதன்மையா வச்சுட்டோம்னு அர்த்தம், ஆவியானவரையும் முதன்மையாக வைத்து விட்டோம் என்று அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. குடும்பத்துல டேய் நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையாடா அப்படிலாம் கேட்கிற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் என்ன வராது, அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வராது. அவங்களுக்கு தெரியும் இயேசுவை நம்ம முதன்மையா வச்சுட்டோம்னாவே அவங்க என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த பிள்ளை பிதாவையும் முதன்மையா தான் வச்சிருக்கு, ஆவியானவரையும் முதன்மையா தான் வச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க தனித்தனி ஆழ்த்தத்துவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. அவங்க இணைக்கப்பட்டே இருக்கிறார்கள். சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையுடைய முதன்மையை யாரை வைக்கணும்? இயேசுவை, தேவனை. அவரைத்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய முதன்மையாக மையமாக வைக்க வேண்டும். சோ இததான் பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கவனிங்க, இந்த லாபமாய் இருந்தவைகள்னு சொன்ன இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த திறமைகள் இருக்குல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்த திறமைகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானம், இயல்பா நமக்கு தந்திருப்பார்ல ஒரு ஞானம், திறமை. இப்போ இப்ப நம்ம பெர்னார்ட் பேருடைய திறமை ஞானம் என்ன? அவர் என்ன செய்யறாரு? அவரும் சிஸ்டமா சேர்ந்து திறமையா என்ன செய்யறாங்க? வியாபாரம் பண்றாங்க. திறமையாக இப்போ பிரசங்கம் பண்ற எண்ணெய் கொண்டு போய் அங்க விட்டா சொதப்புன்னு சொதப்பி பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அது முடியாது. ஏன்னா என்னுடைய திறன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனித்துவம் அது கிடையாது இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த திறனை ஆண்டவர் தந்திருக்காரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரூபீஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க தனியா? உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுல? சமையல்ல அவங்க சூப்பரா சமையல் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு இருக்கிற திறன். இப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருக்கிற ஒரு தனித்திறன் என்னன்னா பாடுறது. சரிங்களா? பாட்டு ஒரு 4 வயசு 5 வயசுலயே நார்மலா, அதாவது அந்த ஸ்கேல் தப்பாம அப்படி தானா ஸ்கேல் தப்பாம என்ன ஆகும்? பாட முடியும். பாட முடிஞ்சது. அப்போ
சோ எனக்கு வந்து பாடுறது, இப்ப பிரதர் அவங்க பேர் என்ன, ஈசாக்கா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எதை பார்த்தாலும் அப்படி கத்துக்குவீங்க பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும்ல, இது 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 வந்து ஓகே. அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு தனித்துவம். சோ இந்த லாபமா இருந்தவைகளை நஷ்டமின்றி என்னதுன்னு சொல்லும் போது நமக்கு ஆண்டவர் இயல்பா கொடுத்திருக்கிற இந்த ஞானம் திறமைகள்லாம் இருக்குல்ல, இத நீ நஷ்டமா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி கிடையாது. உனக்கு பாடுற திறமை இருந்துச்சுன்னா நீ ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அந்த பாடுற திறமையை நஷ்டமா என்ன? நோ, அப்படி கிடையாது. அங்க பவுல் வந்து தன்னுடைய திறமைகளை பத்தி பேசவே இல்லை. அவர் அங்க தன்னுடைய இந்த ஜாதி மேன்மை, ஊர் மேன்மை, அந்த குலகோத்திர மேன்மைகளா இருக்கு பாருங்க, அததான் அங்க நஷ்டமா என்று சொல்றாரு. நான் ரொம்ப உயர்ந்தவன், நான் பரிசையன், நான் வந்து பக்தி வைராக்கியம் உள்ளவன் அப்படின்னா அங்க சொன்னார்ல, அப்படின்னா அந்த நினைப்பு இருக்குல்ல. இப்ப என்ன சொல்றாரு, உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்றேன், என்னடா இப்படிலாம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பரிசேயன், நான் பெரிய பென்யமின் கோத்திரத்தான், நான் வந்து விருத்த சேதனம் அடைந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமே சாட்டப்படாதவன் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கிறிஸ்துவை அறிய அறிய நான் ஒன்னும் பெரிய அப்பா டக்கர் கிடையாதுன்னு எனக்கு புரியுது. நீ ஒன்னும் பெரிய அப்பா டக்கர் கிடையாது. நீ பிறந்த ஊர்னாலேயோ இல்ல நீங்க இருக்கிற அந்த ஜாதியினாலேயோ அல்லது நீங்க வச்சிருக்கிற பணத்தினாலேயோ இந்த மாதிரி எதுனாலையும் நீங்க ஒன்னும் பெரிய அப்பா டக்கர் கிடையாது அப்படிங்கறதுதான் அங்க சொல்ல வந்தாரே ஒழிய, நமக்கு இருக்கிற திறமைகளை உபயோகப்படுத்தாம அதை புதைச்சு வச்சிடணும் அப்படின்னு அங்க அவர் சொல்லல. சரி, ஓகே. அப்ப இந்த மேன்மைகள் எல்லாம் நஷ்டமா என்னன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவை முதன்மையா வைக்கிறத பாக்குறோம். திரும்ப படிங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்படி அங்க பாத்தீங்கன்னா அவருக்காகன்னு அவரையே முதன்மைப்படுத்தி அவரையே மையப்படுத்தி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். So brothers and sisters, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை, கிறிஸ்துவை முதன்மையாக மையமாக வைக்க பழக வேண்டும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒருத்தர் ரொம்ப முதன்மையா வச்சிருக்கீங்க, ரொம்ப மையத்துல வச்சிருக்கீங்கன்னா, அவரோட நீங்க பேசுறீங்க, அவர் பேசுறதை கேட்கறீங்கன்னா, அந்த நேரத்துல அந்த முதன்மையான மையமான அவர் பேசுற அந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ண விரும்ப மாட்டீங்க. அந்த டைம்ல வர்ற செல்போன்ஸை கூட நீங்க அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க. அதனாலதான் என்ன சொல்றோம், அவரோட பேசுறதுக்கு, அவர் பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு நல்ல நேரம், குவைட் டைம் அப்படிங்கிறது அதிகாலை நேரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ அதிகாலை எழும்பலனா உன் ஆண்டவர் அடிப்பாரு, அதிகாலை நீ எழும்பலனா அந்த நாள் உனக்கு நல்லாவே இருக்காது அப்படிங்கிறதுக்காக இல்ல. நீ அதிகாலை எழும்பலனா, அதிகாலை எழும்பி நீ ஜெபிக்கலனா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, அவர் உண்மை வச்சிருக்கிற அன்பை குறைச்சிடுவாரு. இன்னைக்கு நீ எழும்பல போ, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புல ஒரு 5% கட்டு, அப்படி கிடையாது. நம்ம அதிகாலை எழும்புறது எதுக்காகனா, அது வந்து ஒரு குவைட் டைம், ரொம்ப அமைதலா இருக்கிற ஒரு நேரம், அதிகமான சப்தங்கள் இல்லாத ஒரு நேரம். சோ அந்த அதிகாலை நேரத்துல நம்ம ஆண்டவருடைய குரலை வந்து நல்லா கேட்க முடியும், நல்லா ஷார்ப்பா, நமக்குள்ள இருந்து அவர் பேசுறத நல்லா ஷார்ப்பா கேட்க முடியும்.
சோ என்ன சொல்றேன்னா, எப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போய் நம்ம உட்கார்ந்தாலும் அந்த நேரத்துல அவரை நம்ம முதன்மையா மையமா வச்சிருப்போம் அப்படின்னா, செல்போன் அட்டன் பண்ணிக்கிட்டு செல்போன்ல எதையாவது பார்த்துக்கிட்டுலாம் இருக்கிறது எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு அவரோட பேசுறதுக்கும் அவர் நம்மகிட்ட பேசுறதை கேட்கறதுக்கும் நம்மால நேரத்தை செலவு பண்ணுவதுங்கிறது, இது யாராவது சொல்லி வர்றதில்லை, தானாவே நமக்கு வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. நல்ல இன்ட்ரெஸ்டான படம் பார்க்கிற காலங்கள்ல இன்ட்ரெஸ்டான படம் போயிட்டு இருக்கு, எடுப்பீங்களா? அப்படியே ரொம்ப முக்கியமான காலம் தான் என்ன சொல்லிடுவீங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் என்ன செய்யறேன், கூப்பிடுறேன். படத்துக்கே இப்படி. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை முதன்மையாக வைக்கிற, ஆண்டவரை மையத்தில் வைக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இப்ப நம்ம உங்களுக்கு வாரந்தோறும் ஒவ்வொரு விதமான இந்த மாதிரி தியானம் இதுக்குள்ளதான் நம்ம அப்படியே நடத்துறது. என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எதை பழகுறோம், ஆண்டவரை முதன்மையாக மையத்தில் வைக்க பழகுறோம். இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு தெரியுமா? நம்ம மூச்சுக்கும் நமக்கும், நம்ம சுவாசத்துக்கும் நமக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கோ அந்த நெருக்கம் தான் அவருக்கும் நமக்கு இருக்கு. அவர் நம்மை விட்டு தூரத்தில் இல்லை, அவர் நம்மை விட்டு தூரமானவர் இல்லை. நீங்க சுவாசிக்கிற சுவாசம் எங்கேயோவா இருக்கு, நமக்குள்ளதான் இருக்கு. அந்த சுவாசத்துக்கும் நமக்கு இருக்கிற நெருக்கம் தான் இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கம். அவர் எங்கேயோ இல்லை பிரதர், அவர் எங்கேயோ இல்லை சிஸ்டர், நமக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. அவர் நமக்குள் இருக்கிறார். சோ வாழ்க்கையில அவரை மையத்துல வைப்போம். சோ இந்த மெசேஜ் வெர்ஷனை திரும்ப அந்த வசனத்தை படிச்சிருவோமா? 34ஆம் சங்கீதத்துல 1-2 வசனத்தை திரும்பமாக மெசேஜ் வெர்ஷன் தமிழ்ல முதல்ல படிங்க. படிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். மெசேஜ் வெர்ஷன்ல, I bless God every chance I get. நான் எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு தருணங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். My lungs expand with his praise. அவர் நான் துதிக்க என்னுடைய நுரையீரல் விரிவடையும். I live and breathe God. நான் ஆண்டவரையே சுவாசிக்கிறேன். இல்லம்மா, எப்படி திரும்ப படிங்க. I live and breathe God. Yes. நான் வாழ்கிறேன், வாழ்ந்து அவரையே சுவாசிக்கிறேன். இப்ப மூச்சு விடுற மூச்சை இழுக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு என்ன, நம்ம உணர்வுல என்ன இருக்கணும்? நான் இயேசுவை சுவாசிக்கிறேன், என்னுடைய ஜீசஸை நான் சுவாசிக்கிறேன். அவரையே, அவர் எனக்கு சுவாசத்தை கொடுத்திருக்காருல்ல, அவரே எனக்கு சுவாசம் ஆயிட்டாரு. இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கட்டும். ஆதியில வார்த்தையா இருந்தவர், தேவனிடத்தில் முகமுகமா இருந்தவர், தேவனாகவே இருந்தவர். அவருக்குள்ளதான் ஜீவன், அந்த ஜீவன் தான் ஒளியா இருக்கு. அவர் சகலத்தையும் உண்டாக்குனவர், அவர்தான் மாம்சமானார், அவர்தான் கிருபையினால சத்தியத்தினால் நிறைந்தவரா நமக்குள்ள வாசம் பண்றாரு. அதுதான் மகிமை. அவரையே நான் சுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே
தேவனோடு இருந்தார். சரி, அப்ப நம்ம வேல்யூ சிஸ்டம்ல யார முதன்மையில வைக்கணும்? இயேசுவை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அந்த அம்மா சொல்லுது. அடுத்தது இரண்டாவது, அவங்க வேல்யூ சிஸ்டம்ல அந்த மதிப்பீடுகள்ல யார வைக்கிறாங்க தெரியுமா? நகோமிய. இந்த நகோமிக்கு விளக்கம் கொடுக்கிறது ஆவியானவர், நடத்திப்புக்காரங்க ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். லிட்டரலா அவங்க யாருங்க? நகோமி யாரு? ரூத்துக்கு மாமியார். மாமியார், மருமகள், கணவன், மனைவி, இதெல்லாம் எங்க இருக்கு? இதுக்கு என்ன பேரு? சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க. என்ன பேரு அதுக்கு? குடும்பம். அப்ப நமக்கு என்ன புரியுது? இரண்டாவது இடத்துல யாரை வைக்கணும்? குடும்பத்தை. ஊழியத்தை வைக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு அடுத்தது முதல்ல ஆண்டவர், அவர்தான் மையம். அவருடைய இடத்துல எதுவுமே இல்லை. அடுத்தது ஆண்டவருக்கு உள்ள அடுத்ததாக நம்ம வைக்கிற நம்முடைய வேல்யூ சிஸ்டம்ல எதை வைக்கணும்னா குடும்பம். பிரதர்ஸ், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க. சிஸ்டர்ஸ், உங்க கணவர், உங்க பிள்ளைங்க. இவங்களதான் ஆண்டவருக்கு அடுத்ததா வைக்கணும். ஊழியத்தையும் வைக்க கூடாது, வேலையையும் வைக்க கூடாது, வேற எதையுமே வைக்க கூடாது. சோ குடும்பத்துல நம்ம நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். கணவன் மனைவி நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் உட்கார்ந்து நல்லா மனம் விட்டு பேசணும். பேச ஆரம்பிக்கும் போதே அப்படி பரலோக மாதிரி இருக்குமானா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே சண்டை போட்டே பழகி இருக்கும் பார்த்தீங்களா. அதனால நீங்க உட்கார்ந்து பேசினாலும் என்னதான் முடியும்? கொஞ்சம் சண்டையில தான் முடியும். முடிஞ்சாலும் பரவாயில்ல, சண்டையில முடிந்தாலும் பரவாயில்ல, விட்டுறாம தொடர்ந்து அந்த பேசுறது, உரையாடுறது, டிஸ்கஸ் பண்றது, இத பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன சொல்றேன்னா, சில நேரங்கள் அவங்க மேல உங்களுக்கு ஏதாவது வெறுப்பா இருந்தா கூட நீங்க கொஞ்சம் நடிங்க. என்னம்மா, ஐயோ ஐயோ நீ இல்லாம நான் இல்லம்மா அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னா கொஞ்ச நாளைக்கு இப்படி நடிப்பு மாதிரி நீங்க சொல்ல 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 கொஞ்ச நாளைக்கு கூட ரியலா மாறிடும். ஏன் அப்படி சொல்றது தெரியுமா? ஏன் நடிங்கன்னு சொல்றது தெரியுமா? இது உடன்படிக்கையின் உறவா இருக்கிறதுனால நீங்க நடிக்கிற மாதிரி சொல்றது ஆண்டவரே என்ன பண்ணிடுவார்னா, அது உடன்படிக்கையின் உறவா இருக்கிறதுனால அதை ரியலா மாத்திடுவாரு. மத்தங்க அப்படி நடக்காது, ஆனா இங்க அது நடக்கும். இந்த திருமண உறவு, குடும்ப வாழ்க்கைங்கிறது என்னது? கவனன்டல் ரிலேஷன்ஷிப். ஒரு அம்மா, பயங்கர ஆவிக்குரிய அம்மா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லுது, குடும்பம் எல்லாம் மாம்சமா. என்னங்க குடும்பம் எல்லாம் என்னது? அதெல்லாம் மாம்சத்துக்குரியது. பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு மாம்சத்துக்குரியது. நமக்கு ஆண்டவருக்கு அடுத்தது சபைதான் முக்கியம், ஆண்டவருக்கு அடுத்தது ஊழியம், ஆண்டவருக்கு அடுத்தது தரிசனம். நீ ஒன்னும் குடும்பத்தை விட்டுட்டு சபை, ஊழியம், தரிசனம் வந்த புதுசுல, இந்த சுவிசேஷம் அறிஞ்ச புதுசுல வேற மாதிரி சொல்லுவேன். நீ ஒன்னும் சோத்திரம் 22 சபையை ஸ்தாபிக்கணுங்கிற விஷன் இருக்கு, புக் எழுதணுங்கிற விஷன்லாம் இருக்கு. அதை நிச்சயமா செய்வோமா? செய்வோம். ஆரம்பத்தில் இந்த தரிசனம் வந்தப்ப கொஞ்சம் வேகமா போனா, ஆமா. ஆனா இப்ப ஏன் இந்த வேகம் ஸ்டாப் ஆயிருக்குன்னா, அதுக்காக நிறுத்திட்டோம்னு அர்த்தம் கிடையாது. உண்மை புரியுது. என்ன புரியுது? ஆண்டவருக்கு அடுத்ததா தரிசனத்தையோ, ஊழியத்தையோ, சபையையோ, அல்லது நம்ம செய்யற வேலையையோ எதையுமே வைக்க கூடாது. குடும்பத்தை அந்த இடத்துல வச்சு நம்ம ஒர்க் பண்ணி அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த 22 சபையை ஸ்தாபிக்கிறது இதெல்லாம்
கஷ்டப்படாம ஸ்ட்ரெயின் பண்ணாம அது சூப்பரா நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பக்கத்துல சொல்லுங்க, நம்ம ஆண்டவர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் உறவின் தேவன். அவர் உறவையே விரும்புகிறார். புரியுதா? அவர் உறவின் தேவன். அவர் உறவு தான் விரும்புகிறாரு. அதனால இன்னைக்கு இந்த உறவை வேல்யூ பண்ணாம பிஸி பிஸி பிஸி, நான் ஊழியத்துல பிஸி, இல்ல நான் என் வேலையில நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னா இருக்கிறவங்க வாழ்க்கை முடியறத நம்ம பார்க்கிறோம். அவங்க உலக ரீதியா வேணா ஒருவேளை உயர்ந்திருக்கலாம், பட் அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் நீங்க பாத்தீங்கன்னா அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. நிறைய நம்ம கேள்விப்படுறோம், நல்ல நேஷனல் அவார்டு இல்ல பெரிய பெரிய அவார்ட்ஸை வாங்கியிருப்பாங்க. வாங்கி அந்த புகழுடைய உச்சத்துக்கு போனவங்க, அந்த புகழுடைய உச்சத்துக்கு போன அன்றைக்கே, அந்த நாள்லயே அன்றைக்கே தற்கொலை செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? இதெல்லாம் நம்ம அடையாளம் கிடையாது. இதெல்லாம் எதுவுமே நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யாது? திருப்திப்படுத்தாது. நம்ம ஆத்மாவை திருப்திப்படுத்துற, உங்களை என்னையும் திருப்திப்படுத்துற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உறவு. நம்ம வாழ்க்கையில அதிகமா காயப்படுறதும் உறவுகளாலதான். நீங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, எந்த நேரத்துல இல்லாத அளவுக்கு நமக்கு காயம் வரும், வலி வரும், வலிகள் ஏற்படும், காயங்கள் வரும். ஆனா அதே நேரத்தில் நல்ல செய்தி என்னன்னா, அந்த காயங்களுக்கான சுகத்தையும் வலிகளுக்கான மருந்தையும் எங்கதான் வச்சிருக்காரு? உறவு. இந்த காயங்கள் வலிகளுக்கு மருந்த உறவுல வச்சிருக்காருங்கிறது ஒரு மனுஷனுக்கு புரியாததுனாலதான் என்ன பண்றான்? அவன் வேற நிவாரணத்தை தேடுறான். அந்த நிவாரணத்தை தேடுறதுக்கு தான் அது எங்க கொண்டு போய் விடுது? சில பேர் குடிக்கிறாங்க, சில பேர் செல்போன்ல கண்ட கண்ட குப்பை அதெல்லாம் பார்க்கறாங்க, சில பேர் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெயினை மேனேஜ் பண்றதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் தூங்க வேண்டிய அளவோட தூங்கிக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன், உள்ள மச்சான் பெயின் பாடி உள்ள இருக்கான்னு அர்த்தம். அவனை வெளியே விரட்டணும்னு அர்த்தம். தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது செல்போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது செல்போன்ல யாரோடையும் பேசாம அம்மா அப்பா கூட அல்லது பிள்ளைங்க கூட பேசாம எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவனை விரட்டிடு, அதை ஹீல் பண்ணணும், அங்க இயேசுவை பார்த்து அதை ஹீல் பண்ணணும்னு அர்த்தம். So brothers and sisters, அப்பா உறவுகள்ல தான் தீர்வை வச்சிருக்காரு, சுகத்தை வச்சிருக்காரு. அதனாலதான் சொல்றோம், ஆண்டவருக்கு அடுத்தது எதை வைக்கணும்? சொல்லுங்க, எதை வைக்கணும்? குடும்பம். குடும்பம். சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க பேசி சண்டை வந்தாலும் மோதல் வந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தை வைங்க. அதே மாதிரி குடும்பத்தை வைக்கும் போது ஒருத்தரை நீங்க மாத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. இப்ப நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அவங்கள மாத்துறதுக்கு என் லெவலுக்கு அவங்கள மாத்தணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்கள போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அன்பை காட்டணும், அவ்வளவுதான். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, ஒன்னும் தப்பான கெட்ட வார்த்தை கிடையாது. மேடையில் இருந்து கொண்டு இதெல்லாம் சொல்லலாமா? சொல்லலாம். உங்க பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, செல்லம் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ செல்லம்.
நீ எனக்கு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. அவன் நல்ல மார்க் எடுத்தா நான் உன்னை நேசிப்பேன், நீ கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்துட்டா நான் உன்னை நேசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான படத்தை உண்டாக்காதீங்க. அதெல்லாம் வேலைக்காகாது. அவன் நல்ல மார்க் எடுக்கிறது பாராட்டணும், ஆனா அவனுக்கு புரியணும், நான் நல்ல மார்க் எடுக்கிறதுனால எங்க அம்மா அப்பா நேசிக்கல, நான் எடுக்கலனாலும் எங்க அம்மா அப்பா நேசிப்பாங்க, என்ன அவங்க ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க, நான் தனிமையில் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு புரியணும். குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம். நான் பெரும்பான்மையா இப்ப நான் என்ன ட்ரை பண்றேன்னா, வாரத்துல ஒரு நாள் திங்கட்கிழமை குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி அதை கரெக்டா செய்யறேனான்னு சொல்ல முடியாது, ஆனா செய்யணும்னு அதுக்காக அந்த நாளை ஒதுக்கி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அந்த நாள்ல பெரும்பாலும் நான் எந்த ஒரு ஊழியத்துக்கும் டேட் கொடுக்கறது இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. ஆமா, ஈவன் அந்த நாள்ல வீடுகளை சந்திப்பதற்கு கூட நான் வர்றதுக்கு வரதில்லை. அந்த அன்னைக்கு அந்த நாள் ஏதோ தவிர்க்கவே முடியாத காரியம் அப்படின்னா அது ஓகே, அது எந்த நாளா இருந்தாலும் அது நம்ம செய்யணும். குடும்பத்தோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் இப்ப நீங்க என்கிட்ட என்ன பார்க்க வரணும், என்கிட்ட ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாமா? கண்டிப்பா நினைக்கலாம், அதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஆனா நீங்க வர்றதுக்கு முன்னாடி நிச்சயமாக என்ன செய்யணும், எனக்கு போன் பண்ணிட்டு தான் வரணும். நீங்க யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க என்ன செய்யணும், போன் பண்ணணும். நான் ஒரு டைம் சொல்லுவேன், அது உங்களுக்கும் ஃப்ரீயா இருக்க டைமா, உங்களுக்கும் அது அவைலபிளா இருக்க டைமா பார்த்து அதை பண்ணுவோம். அந்த டைம்ல நிச்சயமா உங்களுக்கு அந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் நீங்க போன் பண்ணாம வர்றீங்கன்னு வைங்களேன், என்னுடைய வேல்யூ சிஸ்டம்ல நான் வச்சிருக்கிறது தெரியுமா, கரெக்டா 10 நிமிஷம் நீங்க என்ன ஷேர் பண்ண வந்தாலும், வந்தீங்களா, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், ஓகே எல்லாம் எப்படி போகுது சிஸ்டர், எல்லாம் நல்லா போதா, கரெக்டா ஒரு 5-7 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ள என் மைண்டுக்கு தோணும், ஓகே சரிங்க சிஸ்டர் பாய், சிஸ்டர் இருக்காங்க உங்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கிளம்பிட்டே இருப்பேன். வருத்தப்படாதீங்க, இப்படிதான். பட் அதே நேரத்தில் நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா எந்த நேரத்தை உங்களுக்காக நான் சொன்னனோ, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறது பெரிய பிரச்சனை இல்லை, பட் அந்த நேரம் உங்களுக்கு தான். ஆமீன் சொல்லுங்க. கஷ்டமா இருக்கா? உங்க வாழ்க்கையை நீங்களும் அப்படி அமைச்சு பாருங்க. நீங்களும் அந்த மாதிரிலாம் செட் பண்ணணும். என்ன நீ பார்க்க வரணுமா, போன் பண்ணிட்டு வா, இதெல்லாம் நம்ம வைக்க வேண்டிய பவுண்டரிஸ். எந்த பவுண்டரியும் இல்லாம, எந்த எல்லையும் இல்லாம, யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், ஓகே நீ வந்தேன்னா நான் உனக்கு 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டே இருப்பேன் அப்படின்னா அது வேலைக்காகாது. நம்மெல்லாம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். யாராக இருந்தாலும் பாருங்க, இன்னைக்கு நான் வேற இடத்துல இருக்க வேண்டியதுங்க, இன்னைக்கு நான் வேற இடத்துல இருக்க வேண்டியது 2வது வாரம். ஏன் நான் போல? நீங்களே சொல்லுங்க. ஒரு முறை இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்னதான் மாசந்தோறும் ரெகுலரா நம்ம ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும் முறைப்படி நினைவுபடுத்தணுமா இல்லையா? இந்த வாரம் வந்துருங்க அப்படிங்கறத சொல்லணும். எல்லாருமே அப்படியே சொல்லுவாங்க. நீங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவங்கள நீங்க பாருங்களேன், அந்த செகண்ட் வீக்ல ஒரு குறிக்கப்பட்ட வாரத்துல வரணும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தா கூட, மேடம் சமையலையால என்ன கூப்பிடுறாங்கன்னா முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த வாரத்துல ஒரு வியாழன் வெள்ளி அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாரம் நீங்க நாங்க உங்களை வரணும்னு சொல்லியிருக்கோம், நீங்களும் ஓகே சொல்லி, நானும் ஆமாயா கண்டிப்பா நான் வந்துருவேயா அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்ப என்னன்னா நம்ம அங்க போறதுக்கு ரொம்ப
அது ஹாப்பியா ஓகே நம்ம வரது அவங்க விரும்புறாங்க அப்படின்னு நம்ம ஹாப்பியா போவோம். புரியுதா? நயா அன்பை பத்தி பேசிட்டு இவ்வளவு ஸ்ட்ரிக்டானா சொல்றீங்க? ஆமா, நேற்று வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நேற்று காலை வரைக்கும் வெயிட் பண்ணா அங்கிருந்து போன் கால் எதுவும் வரல. வந்த கால் ஒரு கால் வந்து நான் அட்டன் பண்ணா அவங்க வேற எதையோ ஒண்ணு விசாரிச்சு போன் வச்சுட்டாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, மத்த ஊழியக்காரங்க எல்லாம் நாங்க கூப்பிடாமலேயே வர்றாங்க, அவன் வருவான், நான் அப்படி வரமாட்டேன். அப்படி வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அவங்க நான் தப்பு சொல்ல, அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம், அவங்களுடைய மதிப்பீடுகள் அவங்க எப்படி வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. சொல்ல புரிஞ்சுக்கணும். சோ முதலாவது கடவுள், இரண்டாவது யாரு? குடும்பம். குடும்பம் 1 தீமோத்தேயு 3:5 நினைக்கிறேன். அங்க கேக்குறாரு, சொந்த குடும்பத்தை ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இப்ப முதல்ல நம்ம எதை நடத்தணுமா? சொந்த குடும்பத்தை நடத்தணும். சொந்த குடும்பத்தை நடத்தணும். திரும்ப சொல்றேன், கடவுளுக்கு அடுத்தது ஊழியம் 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 ஊழியம்னு ஓடுறது ரொம்ப 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 டேஞ்சர். அந்த ஊழியமே பிரஷரா மாறி உயிரை எடுத்துரும். நானாவது இவ்வளவு டீசெண்டா சொல்றேன். எசேக்கியா அப்படி சொல்வார் தெரியுமா? எசேக்கியா பிரான்சிஸ் ஐயா, நீ ஆண்டவருக்கு அடுத்ததா குடும்பம் அதெல்லாம் பார்க்காம ஊழியம் ஊழியம் ஊழியம்னு ஓடுனேன்னா சீக்கிரமா செத்து போயிருவ. ஊழியமே உன்னை என்ன செஞ்சிடும்? கொன்றும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போய் பாருங்க. இப்ப அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வயசு எப்படியும் 70 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கா தெரியுமா? அப்படியே சும்மா பல 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 பலன்னு சிங்கம் மாதிரி அப்படி நிப்பாரு. அவ்வளவு பெரிய ஊழியங்க, அவ்வளவு பெரிய இடம். ஆனா அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு அடுத்ததை எதை வச்சிருக்காங்கன்னா குடும்பத்தை. சரி, மூணாவது நம்முடைய வேல்யூ சிஸ்டம் மூணாவது எதை வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம். அந்த அம்மா சொல்றாங்கல்ல, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். அது எதை குறிக்குது? ஒரு ஆரோக்கியமான சமுதாயம். நமக்கு மூணாவதா நம்ம எதை வைக்கணும்? ஆரோக்கியமான சமுதாயம். இந்த ஆரோக்கியமான சமுதாயம் நான் சொல்றது எதை சொல்றேன்னா சபை ஐக்கியம். அப்ப சபை இப்படி இப்படி இப்ப உங்களுக்கு தோணி இருக்கும், இப்படி குடும்பத்தை பத்தி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுனால சபை வேண்டாம்னு சொல்றாரா அப்படின்னு தோணி இருக்கும். அப்படி சொல்லல. சபை முக்கியம், ஆனா அதை எங்க வைக்கணும்? சபை ஐக்கியம் தேவையா? நிச்சயமா தேவை. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல, ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட, ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் தூக்கி எடுக்க, இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் தேவை. அந்த ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு பேர் தான் சபை, எக்லீசியா. அது கண்டிப்பா தேவை. அதனால எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 24, 25, 26 வசனங்கள்ல என்ன சொல்றாரு? எபிரேயர் 10ஆம் அதிகாரம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல. ஆனா நீங்க சபையில வந்து ஒருவருக்கு ஒருவரை புத்தி சொல்றோம். ஒருத்தர் புத்தி சொல்றாரு, எல்லாரும் கேக்குறீங்க. இது மட்டும் போதாது. சபைங்கிறது எந்த இடத்துக்கு வரணும்? எல்லாருமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ற நிலைக்கு நம்ம வரணும். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்லணுமா? ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும்.
நற்கிரியை செய்யணும், புத்தி சொல்லணும். வெறும் பிரசங்கம் பண்றதும் வெறும் பாட்டு பாடிட்டு போறது மட்டும் சபை கிடையாது. அதனால நம்ம சொல்றோம், சபை என்பது ஒரு குடும்ப அமைப்போடு இணைஞ்சு வரக்கூடியது. இங்க யாரையும் நியாயம் இருக்க கூடாது. அவன் தப்பே பண்ணிட்டா கூட, அடப்பாவி நீ இப்படி பண்ணிட்டியா, ஐயோ ஐயோ அப்படின்னா இது பண்ணாம அவனை தூக்கி எடுக்க, அவனை காப்பாத்த, அவனை விடுவிச்சு வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அன்பினால் அதை செய்யணும். அதுக்குதான் சபை. எத்தனை பேர் ஆமேன்? சந்தோஷமா ஆமேன். ஓகே, இப்ப மூணாவது என்னது? சபை. சபை நம்ம வேல்யூ சிஸ்டத்துல சபையை வைக்கிறோம். நாலாவது இந்த அம்மா எதை வைக்கிறாங்கன்னா, நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் சொல்றாங்களா? இருக்கா? நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்க அங்க இடத்தை பத்தி பேசுறாங்க. அந்த நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னா, அது வந்து இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது. இஸ்ரவேல் தேசம் அங்க அந்த மக்கள் பின்பற்றுகிற அந்த இடத்துக்கு போயிட்டாலே அங்க வந்து ஒரு ஒழுக்க முறைகள் அதெல்லாம் இருக்கும். அந்த ஒழுக்க முறைகளுக்கு இவங்க உட்படணும்னு தெரியும். தெரிஞ்சுமே சொல்றாங்க, நீங்க போற இடத்துக்கு நானும் வர்றேன். அப்ப இந்த இடம் என்பது எதை குறிக்குதுன்னா, நாம் பின்பற்ற வேண்டிய சில ஒழுக்க முறைகள், டிசிப்ளின், ஒழுக்கம். நம்ம வாழ்க்கையில ஒழுக்க முறைகள் தேவையா? ஆமா. ஆனா அது எங்க வைக்கணும்? அது உறவு சார்ந்த ரீதியில வைக்கணும். சரிங்களா? ஒழுக்க முறைகள் அங்க போனா கண்டிப்பா ஒழுக்க முறைகள் இருக்கு. ஓய்வு நாளுக்கு போகணும், ஓய்வு நாள்ல போய் ஆண்டவரை ஆராதிக்கணும், தோராவை படிக்கணும். ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேல் எப்படி எல்லாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க ஒரு மோவாபிய பெண். ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு போன உடனே அந்த ஒழுக்கத்துக்குள்ள தன்னை உட்படுத்துறாங்க. அங்க இருக்கிற அந்த முறைகள், அங்க இருக்கிற அந்த சிஸ்டம், அதுக்கு தன்னை உட்படுத்துறாங்க. சோ இங்கதான் இந்த ஒழுக்க முறைகள்ல தான் நம்ம எதை பார்க்கிறோம்னா, ஆராதனைக்கு டைமுக்கு வர்றது, அப்புறம் நம்ம பைபிள் வாசிக்கிறதுலாம் ரெகுலரா வாசிக்கிறது, ஜெபத்துல ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, பணத்தை சரியான விதத்துல அதை கையாளுறது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறது, தூங்குறது கரெக்ட் டைமுக்கு, அப்புறம் எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு எஸ் சொல்றது, நோ சொல்றது. எல்லாத்துக்கும் ஐயோ அவங்களை பிரியப்படுத்தணுமே அப்படின்னு எல்லாத்துக்கும் எஸ் சொல்லக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில காரியத்துக்கு நோ சொல்ல வேண்டிய காரியத்துக்கு என்ன சொல்லணும்? ஆனா அதை கோபமா சொல்லாம, இல்லைங்க எனக்கு இது ஓகே இல்லை அப்படின்னு கனிவா சொல்லணும். இந்த மாதிரியான ஒழுக்க முறைகளுக்கு நம்மை உட்படுத்துறோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் இடம். இடத்தை முக்கியப்படுத்துவது. அந்த இடம்ங்கிற இடத்துல அந்த இடம் எதை குறிக்குது? அந்த இஸ்ரவேலுடைய ஒழுக்க நெறிகள். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற சில ஜெனரலான ஒழுக்க நெறிகள் இருக்கு, பிரமாணங்கள் இருக்கு. அதுக்கு நம்ம ஓகே, நம்மளை உட்படுத்துறது. ஆவியானவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். நம்ம பலத்துல முடியாது, அப்பா நமக்கு உதவி செய்வார். கடைசியா அஞ்சாவதா அவங்க எதை வைக்கிறாங்க? தீர்மானத்தில் மன உறுதி. 18ஆம் வசனம் அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேச. மன உறுதி, சோ உறுதியான தீர்மானம், தீர்மானத்தில் மன உறுதி.
அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? தீர்மானங்களை எடுக்கணும். பட் அந்த தீர்மானங்கள் எடுத்த உடனே ரொம்ப பெரிய லெவலில் போகக்கூடாது. எடுத்த உடனே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நான் ஜெபிப்பேன் அப்படிலாம் போகாம, ஒரு நாளைக்கு நான் 10 அதிகாரம் படிப்பேன் அப்படிலாம் போகாம, முதல்ல ரெகுலரா ஒரு அதிகாரத்தை படிச்சு அந்த ஒரு அதிகாரத்தை உருப்படியா நல்ல விதமா படிச்சு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் ரெகுலரா நான் ஜெபத்துல உட்கார்ந்து அப்பா சமூகத்துல அமைதியா உட்கார்ந்து நான் என்னுடைய காரியத்தை நன்றி உள்ள இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவர் சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு அந்த தியான நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இதை இப்படி தீர்மானங்கள் செய்யறதெல்லாம் சின்ன சின்ன லெவல்ல ஆரம்பிக்கணும். நீங்க எந்த தீர்மானத்தை செஞ்சாலும் அதை சின்ன லெவல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? வளர்ந்துகிட்டே இருக்கும். தீர்மானத்தில் என்னது? மன உறுதி. 5 விஷயம். இப்படி இந்த அம்மா தன்னுடைய மதிப்பீடுகளை வச்சிருந்ததுனாலதான் அப்படி ஆண்டவரே இந்த மதிப்பீடுகளை வைக்கும்படியாக நடத்தி சொல்றாரு, அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. யார முதல்ல வைக்கணும்? தேவனை. 2வது குடும்பத்தை. இப்ப நான் சொல்றேன், நான் கரெக்டா குடும்பத்தெல்லாம் அப்படி கரெக்டா வச்சுட்டேன்னா இல்ல, நானும் ட்ரை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கேன். இப்ப நீங்க குளோரிஸ்ட போய் கேட்டீங்கன்னா அவர் கரெக்டா உங்களை நல்லா ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, சரியா? ஆனா அப்படியெல்லாம் ரொம்ப அன்பா கரெக்டா நான் பாத்துக்கிறேன் சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ட்ரை பண்ணி அதுக்காக அதுல ஒர்க் பண்றதுக்கு காரியங்களை செய்யறோம். அது நல்ல மாற்றங்களை பார்க்க முடியுது, நல்ல காரியங்களை பார்க்க முடியுது. சோ அப்ப 2வது எதை வைக்கணும்? குடும்பத்தை. 3வது ஆரோக்கியமான சமுதாயம். 4வது ஒழுக்க நெறிகள், ஒழுக்க முறைகள். 5வது தீர்மானத்தில் மன உறுதி. இதெல்லாம் தான் நிறைவான பலனுக்குள்ள அதை சுதந்திரிக்க, அது நமக்கு இருக்கு, பட் அதை சுதந்திரிக்க நம்மளை கொண்டு போகும். இப்ப சொல்லுங்க, நம்ம சபையில நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொன்னோமா? அப்படி எப்பயும் அப்படி சொல்றது இல்லை. பட் உங்களுக்கு உங்களை மிரட்டி கஷ்டப்படுத்தி அந்த எதை எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்காம மிரட்டி சொல்ற விஷயத்தை உண்மையா அன்பின் அடிப்படையில எந்தெந்த வகையில எதை வைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்றோம். இதை நீங்க செய்ய முடியாது, இது ஆவியானவர் தான் செய்ய வைக்கிறாரு அப்படிங்கறத சொல்றோம். இப்ப நீங்க அவருடைய பலத்தை சார்ந்து அழகா நீங்க என்ன செய்வீங்க? செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்பா நல்லவர். ஆமென். எழுந்து நிற்போம். டி மேஜர் கொடுப்பா. தேங்க்யூ. அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளிலே
பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இதாக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் தேங்க்யூன்னு சொல்றோம்ப்பா. நிறைவான பலனை பெற்று அனுபவிக்கிற நாங்க எங்க வேல்யூ சிஸ்டம், எங்க மதிப்பீடுகளை எப்படி எப்படியெல்லாம் வைக்கணுங்கிறத, இந்த பிராக்டிக்கல் லெசன்ஸ், இந்த நடைமுறை பாடங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி அப்பா. நிச்சயமா எங்க படத்துல நாங்க இதை செய்ய முடியாது, ஆனா நீங்க செய்ய வைப்பீங்கப்பா. உங்க கிருபை எங்களுக்கு இருக்குப்பா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கீங்க, ஆவியானவர் எங்க பலப்படுத்துவீங்கப்பா. நன்றி நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவனையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணத்தையும் ஷாலோமையும் பேசுகிறோம். வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா, வல்லமை விளங்க பண்ணுங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி இஸ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனு அடோனாய் ஈகாத் இஸ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனு அடோனாய் ஈகாத் இஸ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனு அடோனாய் ஈகாத். சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் அடிமுடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இப்ரேகா யாவே வயேஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விக்னேகா ஈசா யாவே பனாவலேகா வயாசம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னாய் உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா மஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்ற சதாகாலங்களிலும் நம்முடைய ஒரு சில பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா நம்முடைய அப்பா எல்லா விதமான வியாதிகள், பலவீனங்கள், பொருளாதார நெருக்கடிகள், சமாதான குறைவுகள், குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற காரியங்கள், மரணம், இவை எல்லாவற்றிற்கும் விலக்கி அவர் வருகிற வரைக்கும் அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருந்து நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே தேவனோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்த்தி கடந்து செல்வோம். நிறைவான பலனை கொடுக்கிற அப்பா நம்ம கூடவே இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தாயை போல என்னை தேற்றுகிறீரோரு, தந்தை போல என்னை சுமக்கின்றீர். தாயை போல என்னை தேற்றுகிறீர், ஒரு தந்தை போல என்னை சுமக்கின்றீர். உங்க அன்பு பெரிதையா, உம்மை நம்பிடுவே. உங்க அன்பு பெரிதையா, உம்மை நம்பிடுவே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான்